இல்ல உங்க கட்சியில இருந்து போய் தாவேக்கா மிரட்டுறீங்களாம்ல? ஏன் அப்படி எப்பா பண்றீங்க? நாங்க யாரையும் மிரட்டலப்பா. இந்த மாதிரி புது வதந்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு சுத்துறாங்களா அவங்க? ஆமா, அந்த கட்சியில இருக்காருல அருண்ராஜ், ஆமா. அவர்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த திமுக வந்து எங்களை வந்து எதுக்கு எடுத்தாலும் மிரட்டுறாங்க, நாங்க பேனர் வைக்க அனுமதி கேட்டா தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்பா ம். எங்க தலைவர் பேனர் வைக்கிறதுக்கே தமிழ்நாட்டிலே இடம் பத்தல. ஆ, இதுல எங்க இருந்து அவரு பேனர் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல வைக்க முடியும்? அது அப்படியே correct தான். வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் கிழிச்சிட மாட்டோம் ராத்திரியோட ராத்திரியா. அதான் தெரியும்ல, நீங்க ஒரு விளம்பர மாடல், உங்களுக்காக விளம்பரம் பண்ண தான் பாப்பீங்க. அவர் பண்ணா விடுவீங்களா? எப்பா கட்சியே அப்படிதானே. விளம்பர மாடல் கிளம்பர மாடல்னு பேசுறியே, ம். இந்த இந்தியாவோட வளர்ச்சிக்கு தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சிருக்கு பாத்தில. என்ன வளர்ச்சி? இன்னைக்கு இந்தியாவிலேயே நகரமயம் அதிகமா தமிழ்நாட்டுல தான் ஆயிருக்குப்பா. எங்க தலைவரே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு புதுசா ரயில் விட மாட்டேன்றாங்க, மெட்ரோ கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படி வஞ்சிக்குது பாருப்பா இந்த பாஜக. கொடுத்த வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டீங்க. எல்லாம் பண்ணிட்டோம்ப்பா. அப்ப இந்த மழைநீர் வடிகாலுக்கு 4000 கோடி வாங்குனீங்களே, அது அது பண்ணிட்டு தான் இருக்கோம். நவீன முறையில டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சு எப்படி மழை தண்ணியை போக்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. அதுக்கு தான் 4000 கோடி செலவாச்சு. நவீன முறை. ஆமா, எது இந்த கொசுவலை போட்டு மூடுனீங்களே சமீபத்துல, அந்த மாதிரி நவீன முறையில ஏதாவது பண்ணலாம்னு செலவு பண்ணோம்ப்பா. செலவு ஆயிடுச்சு, என்ன பண்றது? உனக்கும் உங்க கட்சிக்காரங்க மனசாட்சியே இல்லையில. இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணாதானப்பா பொழப்பு நடத்த முடியும். அதான் இப்படிலாம் பண்ணா உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணும்? சுருட்டிட்டு ஓடுறீங்க, 4000 கோடி வாங்கிட்டு 40 ரூபாய்க்கு கொசுவலையை தச்சு போடுறீங்க. இப்படிலாம் பண்ணா 4000 எதுக்கு? பேசாத, வேற பேச்சு இருந்தா பேசு. உங்க கட்சியை பத்தி பேசினாலே ப்ரெஷர் ஆகுது எனக்கு. ஏய்